அம்மா தமிழே, ஏ மீனா குட்டி. வந்துட்டேன். அம்மா பிள்ளைல ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா? அத்தை எங்க கூப்பிட போயிருக்காங்க. சரிம்மா சரிம்மா. மாமா போறது தான் கேட்டிட்டு இருக்காங்க. அத்தை இவங்க இப்பதான் கூப்பிட போனாங்க. இல்ல மாமா போறது தான் கேட்டாங்க. தினேஷ் போயிருக்கானாமா? ஆமாப்பா. அம்மா மத்த யாரும் வீட்ல காணுமே. அத்தை செம்பகவல்லி அவ மீனாலாம் வீட்ல தான் இருக்காங்க. அம்மா ஆதிரா தேன்மொழி ஆனந்தி எல்லாம். அம்மா செம்பகவல்லி செம்பகவல்லி. என்னாச்சு? மதனியா கத்திட்டு வரா? என்னாச்சு தே? எதுக்கு தே மதன் கத்திட்டு வராங்க? செம்பகவல்லி. ஏய் மதன் என்னடா? அம்மா அம்மா. என்ன மதனியா அம்மா நடந்துக்கறாங்க? என்னையா என்னாச்சுது? அம்மா அம்மா அம்மா. என்னையா ஏன் என்னாச்சுது? அப்பா அப்பா. என்னையா நீ முத கிட்ட வா. எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அப்பா கிட்ட வா. அப்பா. என்னையா கொஞ்சம் நிதானமா இரு. என்னாச்சுது? மதன் குடிக்கிற தண்ணி தான் வேணுமா? நான் கோட்டட்டுமா? இல்ல செம்பகவல்லி செம்பகவல்லி. இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வந்தோம். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. என்னையா என்ன? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டியா. நல்லா இருக்கியா? என்னையா விஷயம்? ஏமா? அம்மா அம்மா. என் பிள்ளைக்கு ஏதோ அதிசயம் நடந்திருக்கு மட்டும் தெரியுது. என்னையா? ஆமாமா அதிசயம் தான். என் கனவு என் லட்சியம் எல்லாம் நிறைவேறிட்டுமா. என்னையா சொல்ற? என்னையா சொல்ற? என்ன சொல்ற நீ? மதனி எந்தியா? என் தங்கமே நீ எந்தி. அம்மா அம்மா நான் என்னையா நான் மறுபடி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நான் மாறிட்டேமா. என்னையா சொல்ற? மதனே. ஆமாமா என் கனவு என் லட்சியம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டேம்மா. என் கனவு நிறைவேறிட்டுமா. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மதனுமா. சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயா ஐயா எத்தனை நாள் கனவு. சரி முத உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்லு போ. அவகிட்டதான் முத சொல்லணும். நீ போயா. இந்த உலகத்திலே உனக்கு ஒரு நல்லது நடக்குன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவா அவ மட்டும்தான். போ சீக்கிரம் போ. அவ கூட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போ. உன் உசுரு அவகிட்ட போய் சொல்லு. உன் கூட சேர்ந்து அவளை சந்தோஷப்படுவா. உன் சுக துக்கத்துல உன் கூட இருந்தவா. இந்த சந்தோஷமான விஷயத்த முத அவகிட்ட போய் சொல்லு போ. ஆமாயா முத நீ அவகிட்ட தான் சொல்லி இருக்கணும். போ சீக்கிரம் போய் அவகிட்ட சொல்லு. சரிங்கம்மா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணையா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். இன்னும் நீ நிறைய பேர் புகழ் வாங்கணையா. இல்ல உங்க ஆசீர்வாதம் தான்மா. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்க தானம் தருமம் என்னைக்கு வீண் போகாதுன்னு. நீங்க எப்பமோ யாருக்கோ செஞ்ச உதவிதான் இன்னைக்கு எங்களுக்கு அது உதவிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமாமா? யாரியா? பொண்ணு தெரியும் விக்கி தான் காரணம். விக்கிக்கு பதவி உயர்வு கிடைச்ச உடனே அவன் முத போட்ட கையெழுத்தே என் ப்ரமோஷன் தாமா. பொண்ணு தர எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாமா. கூடி சீக்கிரம் உங்க கனவு நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நல்லபடியா ஜெயிச்சு நீ மேல வரணும். கண்டிப்பாப்பா. சரி அவனை போய் பாருன்னு. சரிங்கம்மா அவகிட்ட போய் சொல்லிட்டு வரேன். செம்பகவல்லி செம்பகவல்லி. இங்க வாடா. இங்க வா. இங்க வாடா. அம்மா அப்பமே ஒளிஞ்சிக்க சொன்னால நான் தான் ஒளிஞ்சிக்கல. அப்பா இங்க வா ராசா. ராசாவா? அத்தி குட்டச்சி முதுகு தள்ளி பிக்க போறாவளா? அத்தாடி. அப்பா இனிமேல ஒழுங்கா சொல்லுக்கு போயிடுவப்பா. இங்க வா என் தங்கம். இங்க வா என் தங்கம். என் செல்லம். அம்மா எங்க தங்கம்? செம்பகவல்லி. ஏங்க என்னாச்சுதே? ஏன் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? என்னங்க ஏங்க எதுக்கு? இங்க வாய. ஏங்க எனக்கு பயமா இருக்கு. என்ன எதுக்கு அழுறீங்க? ஏங்க ஏங்க அழுறீங்க? இது சந்தோஷத்துல வர்ற அழுக. சந்தோஷத்துல வர்ற அழுகையா?
என்னங்க சொல்றீங்க? என்னங்க என்னாச்சு? ஏன் அழுறீங்க? செம்பகவல்லி, நான் ஜெயிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? என் கனவு, என் லட்சியம் எல்லாம் நிறைவேறிட்டு. அப்படின்னா நீங்க என்கவுண்டர்? ஆமா, இனி என்கவுண்டர் மதன் தான். என்னங்க நிஜமாவா? என்னால நம்பவே முடியலங்க. ஆமா, நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான். இனி மதன் என்கவுண்டர். இந்த கனவுக்காக தானே பல நாள் தூங்காம இருந்தீங்க. என் கூட சேர்ந்து நீயும் தானே தூங்காம இருந்த. என் கனவு தானே உன் கனவா இருந்தது. என் லட்சியம் தானே உன் லட்சியமா இருந்தது. நாம ஜெயிச்சிட்டோம் செம்பகவல்லி, நாம ஜெயிச்சிட்டோம். ஆமாங்க, நாம ஜெயிச்சிட்டோம். உன் காதல் தான் என்ன ஜெயிக்க வச்சது. உனக்காகவே இதுல எப்படியாவது நான் ஜெயிக்கும் நினைப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்பகவல்லி, செம்பகவல்லி, இங்க பாரு, இங்க பாரு. இருங்க, நான் ஏதாவது இனிப்பு எடுத்துட்டு வரேன். சரி, மீனா எங்க? இங்கதான் இருந்தா. ஏ மீனா, இங்க உங்க அண்ணன் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. என்ன என்னாச்சு? ரெண்டு நாள் அழுதுட்டு நிக்கல, எதுக்கு? எது? மீனம்மா, என்னண்ணே, எதுக்கு அழுத? உங்க அண்ணன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? மீனா, மீனா, தெரியும்ண்ணே, என் அண்ணன் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். மீனா, மீனா. ஏன் அழுறீங்க? ஜெயிச்சிருக்கீங்களா, சந்தோஷமா இருங்க. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தானே. உன்னை கூட பிறந்தாலும் அடையதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடவுளை என் புருஷங்கிட்ட இருந்து கூட பிறந்தவங்க பெத்தவங்கன்னு பிரிச்சாலும் அதை விட பெஸ்டாவே கொடுத்திருக்காரு. உங்க ரெண்டரையும் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் புருஷனை கூட பிறந்த அண்ணனா பாக்குறாள. கவலைப்படாதீங்கண்ணே, இனி எல்லாமே வெற்றிதான். இனி நானும் கௌரவமா சொல்லுவல்ல, என் அண்ணன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னே. ஆமா ஆமா, சரி செங்க. வீட்டுக்குள்ள தான் இருக்கா, இப்ப வந்துருவ. ஐயோ, வீட்டுல ஸ்வீட் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் இப்ப ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வரேன். சீக்கிரம் போ. தமிழங்க, தமிழை பார்த்துட்டேன். அதான் அந்த விக்கியும் பொண்ணு தெரியும் அப்படி பேசியிருக்கானுவே. ஓஹோ, அவனு வேலைதானா இது? ஆமா, விக்கி முத கையெழுத்து என்னுடைய ப்ரமோஷன் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, விக்கி போட்ட முத கையெழுத்து என் ப்ரமோஷன் தான். பரவாயில்ல, சும்மா பேச்சுக்கு தான் அக்கா அக்கான்னு சொல்றேன்னு நினைச்சேன். அண்ணா, வாடா. கங்க்ராச்சுலேஷன். கேள்விப்பட்டேன், ஸ்டேஷன்ல சொன்னாங்க நீ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டியாமே. ஆமா, என் கனவு எல்லாம் நிறைவேறிட்டு. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. நல்லவங்க தோத்த மாதிரி தெரியும், ஆனா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அது உன் வாழ்க்கையில நிறைவேறிருக்குண்ணா. என்னதான் சூழ்ச்சினால உன் வேலை பறிக்கப்பட்டாலும் நேர்மை தான் ஜெயிக்கணும்னு நிரூபிச்சுட்டேனே. உண்மைதான். உன்கிட்ட போன மாசம் கூட வந்து கெஞ்சினே. ஆமாண்ணே, ஆனா விக்கி முடிச்சுட்டான். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஏண்டா கிஷோரே, உன்னை புள்ள மாதிரி தானடா பார்த்தேன். செம்பகவல்லி, இப்பவும் புள்ள மாதிரி தானே நீ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் வந்து கெஞ்சி இருக்காங்க, ஏண்டா நீ இதெல்லாம் பண்ணல? செம்பகவல்லி, இல்ல நீ பரவாயில்ல, கேட்கட்டும். செம்பகவல்லி வேண்டாம், விடு. இப்ப சந்தோஷமா இருக்கலாம், எதுக்கு அதெல்லாம் போட்டு? புள்ள மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு விட்டுனா உனக்கு ஒரு வாய் சோறு விட்டிருக்கேன். அந்த ஒரு பாசத்துக்காகாது, எனக்காகாது இதை நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாம்டா. அவர் கனவு தான் என் கனவு, அவர் லட்சியம் தான் என் லட்சியம் தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ணுன? செம்பகவல்லி, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது, விடு. ஆமா செம்பகவல்லி, விடு, அதெல்லாம் விட்டு தள்ளு. மனசு கேட்கலடா. எங்க உன் மேல எனக்கு வெறுப்பு வந்துருமோன்னு பயமா இருக்குது. அண்ணே ப்ளீஸ், அண்ணே அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணே. ப்ளீஸ் அண்ணே, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணே.
டேய், நானும் என் புருஷனும் ஒரே உடலு ஒரே உசுறு. அவர் கனவு தான் என் கனவு, அவர் லட்சம் தான் என் லட்சம்னு தெரிஞ்சும் ஏன்டா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த? கேட்டாங்கல்ல, கெஞ்சி கேட்டாங்கல்ல. அவங்க கெஞ்சி கேட்கும் போது அவங்க முகத்துல என் முகம் உனக்கு தெரியல. நான் உனக்கு சோறு ஊட்டும் போது என் புள்ள மூஞ்சி தாண்டா உன் முகத்துல எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது என் புருஷ முகத்துல என் முகம் உனக்கு தெரியல. தெரிஞ்சதுனாலதான் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கல. என்னடா சொல்ற? எனக்கு எப்பவோ தெரியும் நான் கையெழுத்து போட்டா திரும்ப அவனுக்கு அது கிடைக்கும்னு. அந்த விக்ரம் நிரந்தரமா அன்னைக்கிட்ட அந்த பதவி தட்டி பறிக்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்து வச்சிருந்தான். அதனாலதான் நான் அதுல கவனமே செலுத்தல. நிச்சயமா என் அண்ணன் நேர்மைக்கு தானா அந்த பதவி கிடைக்கும்னு நினைச்சேன். நான் ஏதாவது பண்ண போக அவன் வேற ஏதாவது பண்ணி நிரந்தரமா அண்ணன் கிட்ட அந்த பதவியை பறிச்சுட்டா அண்ணன் கடவுளை செல்ல என்னத்துக்கு ஆகுறது? அதான் நான் பயந்தேன். ஏற்கனவே அவன் சரினால 5 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அண்ணன் போக முடியல. திரும்ப நான் செய்யற தப்புனால நிரந்தரமா அண்ணன் போக முடியாம போயிட்டா. அதுக்குதான் அண்ணி. ஆனா இத நான் சுக்கா பொண்ணு துறைக்கிட்ட நான் பல நாள் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, பொண்ணு துறைக்கு எப்பவுமே ஒரு குற்றம் உணர்ச்சி. பல நாள் இதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது விக்ரமுக்கும் நல்லா தெரியும். நான் திசை திருப்பக்காக தான் வேலைக்குனே கையெழுத்து போட்டு கொடுக்கல. அப்பதான் அந்த விக்ரம் நம்புவானு. பொண்ணு துறை நிச்சயமா இல்ல ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் விக்ரம் கூட சேர்ந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா சம்பவலி, அவன் சொல்றது சரிதான். இவன் செஞ்சது சரிதான். இவன் மட்டும் அதை கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா நிரந்தரமா அண்ணனுக்கு அந்த பதவி இல்லாமே போயிருக்கும். எங்க வளர்த்த பாசம் பொய்யாயிட்டனு பயந்துட்டேன்டா. அண்ணே, நான் வாயில மட்டும்தான் அண்ணின்னு சொல்றதை தவிர உள்ளத்துக்குள்ள எப்பவுமே எனக்கு நீங்க அம்மாவாதான் தெரிவிங்க. அம்மா தான் நினைச்சுக்கிட்டே இருக்க. உங்க வாழ்க்கை நாசமே போறதுக்கு நான் எப்படி அண்ணி காரணமா இருப்பேன்? அண்ணி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுல இருந்து வேலைக்கு இருந்தேன். அண்ணா, நான் கூட உனக்கு தப்பா நினைச்சிட்டேன்டா. வா அண்ணா, இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிட்டோன்னு அங்கேருந்து ஓடி ஓடி வந்தேன்னா உங்களை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமாண்ணா? இந்த விக்கும் பொண்ணு தெரியும் பிளான் போடும் போதே எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சரி சரி, அழாத வா. தமிழே, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சம்பவலி கனவு எல்லாம் நிறைவேறிட்டு. அவ எத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தா உங்களை பழைய மதனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அவளுக்கு குற்ற உணர்ச்சி எங்க தன்னால்தான் இப்படி ஆயிட்டோன்னு. எடி பாத்தியா, ரொம்ப ராசியானவ. நீ உண்மையில ரொம்ப ராசியானவடி. நீ அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்க? இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நீங்க என்கவுண்டரா தான் இருந்தீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அது உங்களை விட்டு போச்சுது. அந்த குற்ற உணர்ச்சி தான். அப்படி பார்த்தா என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மை நடந்தது நீ வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்ப நீ ராசியானவ தானே. ஏதோ 1 2 நடந்துட்டா ஆனா நீ ராசி கதவுல இருவியா? அப்ப இப்ப திரும்ப கிடைச்சிருக்க, அது ஒன்னால தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்துட்டேன். டேக்கி சார், ரொம்ப தேங்க்ஸ்டா. யானே, டேக்கிக்கு அந்த போஸ்டிங்க வாங்கி கொடுத்திய, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயோ அண்ணி, உன்னை பாராட்டணும்டா. அவன் யாரு? அண்ணக்களி பிள்ளையாச்சே. சரிடா, அவ தேர்மொழி எங்க? வீட்டுல தானே இருப்பா. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து 1 மணி நேரம் இருக்குமே. ஒருவேளை மேல தூங்கிட்டாளவளோ? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, வீட்டுல யாருமே இல்ல. நான் வந்தா 1 மணி நேரம் ஆயிட்ட, யாருமே இல்லையே. இல்லனே, அவங்க எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. தேன்மொழி, தேன்மொழி அம்மா, தினேசங்கம்மா. இப்பதான் போனை போட்டு சொன்னேன், ஓடி வந்துட்டு இருக்காங்க. சரி சரி. போனை போட்டு சொன்ன உடனே என்ன குறி? மதன், தினேஷ், சந்தோஷம் தாங்கல. வாங்க நீங்க மதன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கண்ணீரே வந்துட்டு. தெரியும் நீங்க கேள்விப்பட்டனே அழுதுருப்பீங்கன்னு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் இதுக்காக அழுதுருப்பீங்க, எத்தனை நாள் தூங்காம இருந்தீங்க. எல்லாம் மாறிட்டு தினேஷ், எல்லாம் மாறிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மீனா தான். என்னாலயா? ஆமா, அவனை தேடி பிடிச்சல வீட்டுக்கு கூட்டு வந்தேன். நான் இங்க தேடி பிடிச்சு போனேன். நான் வலிய போய் அவன கிட்ட சிக்குனே. சிக்கனியோ மாட்டினியோ, ஆனா அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தது நீ தானே? இல்ல, கிசோரு. ஆமால, கிஷோர் தானே அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தான். பரவாயில்ல, விக்ரமையும் வந்து சேர்த்தா இந்த நல்ல பசங்களையும் வந்து கூட்டு வந்தான். ஐயா நீ, எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் பொண்ணுத்த ரொம்ப நல்லவனு. அவனை கூட்டு வரணும்லாம் கூட்டு வரல. அது எதுக்கு கூட்டு வந்தேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. நீ எனக்கும் ஆகாது.
அன்னைக்கு நான் கூப்பிட்டேன் வந்தான், எதுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சேன், எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்க நீ. அப்படி இல்ல, சில உறவுகள் எப்படி நம்ம கிட்ட வந்து சேர்றாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க நமக்காகவே வாழ்வாங்க. ஆனா ஆர்வத்துல நம்ம உறவு சொந்தக்காரன் சொல்லி கூட இருப்பாங்க, அவசரத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆனா அவங்க தான் சொந்தம் சொல்லி மார்பு தட்டிட்டு அலைவோம். எதிர்பார்க்காத நேரம் எதிர்பாராத ஒரு உறவு வந்துன்னா அது நிலைக்கும். அப்படிதான் இந்த விக்கியும் பொண்ணு தரையும். அதை இப்படி கூட சொல்லலாம், கடவுள் அனுப்பி வச்சவங்க கூட சொல்லலாம்.